சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது. அதிகாலையிலே ஸ்டாலின் வீட்டிற்குள் புகுந்த டெல்லி போலீஸ். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 2 மாத காலங்கள் மட்டுமே உள்ளன. தொடர்ந்து ஒரு பக்கம் அமித்ஷா, மோடி அவர்கள் NDA கூட்டணியின் மூலமாக அதிமுகவை முழுவதுமாக கைப்பற்றிவிட்டது. சமீபத்தில் கூட தமிழகம் வந்திருந்த மோடி திருப்பரங்குன்ற முருகன் கோவிலில் முருக தரிசனம் செய்துவிட்டு கண்டிப்பாக முருகன் அதிமுகவின் பக்கமே நிற்கிறார், அதிமுகவின் கூட்டணிதான் இம்முறை வெற்றி பெறும், திமுக ஊழல்வாத கட்சி, இம்முறை தோல்வியை மட்டும்தான் தழுவும் என்று மோடி அவர்கள் திமுகவை விளாசிவிட்டார். தொடர்ந்து திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களோ திமுக கூட்டணியில் பல கூட்டணி கட்சிகளை இணைத்து கொண்டிருக்கிறார். இது திமுகவுக்கு பெரும் தலைவலியாக மாறியுள்ளது. காரணம், காங்கிரசுக்கு தொகுதிகளை 25 தொகுதிகளாக குறைத்துவிட்டு மேலும் இணைந்துள்ள தேமுதிக, OPS போன்ற முக்கியமான கட்சிகளுக்கு தொகுதிகளை ஒதுக்கலாம் என ஸ்டாலின் முடிவு செய்துள்ளாராம். அது மட்டுமில்லாமல் திமுகவில் உள்ள மிக முக்கியமான மூத்த அமைச்சர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்படாதது திமுகவில் பெரும் புகைச்சலை ஏற்படுத்தியுள்ளதாம். தொடர்ந்து திமுகவில் தனது சின்னத்தில்தான் போட்டியிட வேண்டும், தனியே அவர்கள் சின்னத்தில் போட்டியிட முடியாது என ஸ்டாலின் கரார் காட்டுகிறாராம். அது மட்டுமில்லாமல் தொகுதிக்கு இவ்வளவு என செலவு செய்ய வேண்டும், அதற்காக செய்த ஊழலிலிருந்து பணத்தை செலவு செய்ய வேண்டும், அதாவது சொந்த பணத்தில் தான் செலவு செய்ய வேண்டும் என ஸ்டாலின் கராராக கூறியுள்ளாராம். இதனால் இந்திய தேர்தல் ஆணையத்தின் வசம் பொறுப்புகள் சென்றால் பறக்கும் படையினரால் முக்கியமான அமைச்சர்கள் கைது செய்யப்பட அதிக வாய்ப்பு இருப்பதாகவும், பணப்பட்டுவாடா செய்தால் கண்டிப்பாக அந்த அமைச்சர்கள் யாராக இருந்தாலும் சரி அவர்கள் இந்திய தேர்தல் ஆணையத்தால் கைது செய்யப்படுவார்கள், சிறையில் அடைக்கப்படுவார்கள், இந்த தேர்தலில் அவர்களுக்கு போட்டியிட வாய்ப்பே அளிக்கப்படாது. மேலும் இதற்கு காரணமாக ஸ்டாலின் இருந்தால் அவரை வீடு புகுந்து தூக்கவும் தற்போது இந்திய தேர்தல் ஆணையம் ரெடியாக இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இன்னொரு பக்கம் அமித்ஷாவின் கையில் DMK ஃபைல்ஸ் என்பது உள்ளது. இதனால் அமித்ஷா திமுகவின் ஊழல்வாத அமைச்சர்களை தூக்கவும் பட்டியலிட்டிருக்கிறார். தொடர்ந்து இது திமுகவின் ஆட்சிக்கே பெரும் சவாலாக உள்ளது. மேலும் ஸ்டாலின் அவர்கள் இம்முறை வெற்றி பெற வேண்டும், இல்லையென்றால் அடுத்து வரும் 15 ஆண்டு காலத்துக்கு ஸ்டாலின் என்பவரே இல்லாமல் போய்விடுவார், திமுக கட்சியின் அஸ்திவாரமே அழிந்துவிடும். தொடர்ந்து என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.